ரெட் ஐனோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவோட டெஸ்ட் வந்து பிஜிடி ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அது வந்து இந்த வருஷம் வந்து 5 டெஸ்ட் நடத்துறாங்க. இதுவரை இல்லாதது. இதெல்லாம் பத்தி நாங்க ஒரு வீடியோ பேசணும். அந்த வீடியோ அன்பார்ச்சுனேட்லி டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வெளியே வர முடியல. ஸோ அது வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் பர்டிகுலரா இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ வரும். அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு. ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் வந்து நியூசிலாந்தோட ரொம்ப ஒஸ்டா இருந்தது. ஸோ அதுல இருந்து இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கும்போது ஆஸ்திரேலியாவில் அது அவங்களோட கிரவுண்ட்ல குறிப்பா பெர்த் மாதிரியான ஒரு ஸ்டேடியத்துல இப்படி ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியா டீம் வந்து டெலிவர் பண்ணியிருக்குது. ஸோ அதோட நிறை குறைகள், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட கம்பேக் எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்சஸ்ல எங்க வீக்னஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே பேச இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட இணைஞ்சிருக்குது வழக்கம் போல ஸ்ரீவர்சன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீவர்சன், நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்க, ஆனா என்ன நடந்துட்டு இருந்துச்சு மேட்ச்ல? ஓகே. ஸோ ரெட் டைனோ ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாலா உங்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஹாப்பி இந்தியா வந்து மேட்ச் வின் பண்ணதுக்கு. ஆஹ், ரொம்ப கன்சர்ன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பேசினோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோவில் கூட நம்ம கொஞ்சம் பேசியிருப்போம். கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நியாயமான கன்சர்ன்ஸ் அப்படின்றது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சு நம்ம வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கிட்டோம். அதாவது பின்தங்கிட்டோம் இந்த சென்ஸ், அதிக இப்போ இருக்கிறத விட அதிக பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து பெருசாக போட்டு விட்டோம். 3 மேட்ச் வந்து நம்ம ஹோமில் அதுவும் தோத்துட்டு. ஸோ அதே மாதிரி சில பல இன்ஜுரிஸ்லாம் இருக்கு டீம்ல. கில், சுப்மன் கில் இல்லை. சுப்மன் கில் வந்து 2வது டெஸ்ட்டு கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம போக போக பேசுவோம். அதே மாதிரி ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட்டில் விளையாடல. விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லைனப்ஸ். அதான் அந்த பிளேயர்ஸை வச்சு தான் வந்து நம்ம இறங்கணும் இந்த டெஸ்ட்டில். அதே மாதிரி மேட்ச் நடந்தது வந்து பெர்த்து. நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஸோ வெஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து ஜா ஆஸ்திரேலியான்ற கண்டமே வந்து ஜாகிரபிக்கலாக ரொம்ப ரொம்ப டைவர்ஸான ஒரு காண்டினென்ட் அது. ஸோ அதுலேயும் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்து அங்கே வந்து கொஞ்சம் நிறைய விண்டு அதெல்லாம் இருக்கும். ரொம்ப அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு 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 கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊர். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த பிச்செல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு மாதிரி வந்து பவுன்சி பவுன்சியான பிச்சு. அதே மாதிரி நாள் போக போக அந்த பிச்சு மாறக்கூடிய ஒரு பிச் இல்லையா பெர்த் பிச்சுங்கிறது. ஸோ அதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்தோம். மேட்சுக்குள்ளே போனோம்னா வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜுரிஸு, அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் 11 வச்சு தான் வந்து விளாடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம நல்ல செலெக்ஷன் தான் அது வந்து. ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆஹ், 4 பேரை வந்து நம்ம சீம் பால், 2 சீமர்ஸு, 2 பேஸ் bowling. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 4 சீம் பவுலர்ஸு, ஒரு ஸ்பின்னர் வச்சு நம்ம போனோம் இதுக்கு பிளேயிங்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது, அந்த டெசிஷன்? இல்ல, அது வந்து ஒரு ரைட் டிசிஷன் தான் ஆக்சுவலா. ஜெயிச்சனாலன்னு இல்ல, அது ஆக்சுவலா வந்து எடுக்கும் போதே வந்து அது வந்து ஓகே, ரைட் டிசிஷன் தான் அது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பெருத்த மாதிரியான கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேட்டிங் இறங்கி ப்ளே பண்றது வந்து பாலை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்றது வந்து தேவையான ஒண்ணு. ம். அதனால வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான் அது. அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்து நான் கூட சொல்ல வேண்டியது என்னன்னா, பூம்ராவோட கேப்டன்சி ஓவராலா நல்லா இருந்துச்சு. இந்த டெஸ்ட் பார்க்கல நல்லா இருந்துச்சுன்னு சொல்றத விட ரொம்ப அருமையா இருந்துச்சு. சிறப்பான ஒரு கேப்டன்சி தான். ஜெயிச்சனால மட்டும் இல்ல, அவ அந்த இதுலயே நமக்கு தெரியுது இல்ல, ஒன்னும் ஈஸியா ஃப்ளோல ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜெயிச்ச இந்த வின் வந்து அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு. அவங்களோட பிளான் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இனிஷியலா நம்ம எல்லாருமே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப சொதப்பல் இந்தியா, படு சொதப்பல்.
அந்த சொதப்பல் வந்து ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணாரு அந்த இதுலயே. ராகுல் மட்டும்தான், ராகுல் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் அவுட்டா தான் இருந்துச்சு. அதாவது ஒன்னும் தவிர்க்க முடியாத அவுட். அந்த அவுட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்த 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 பால அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். லீவ் வேணா பண்ணிருக்கலாம், அவர் அதை லீவ் பண்ணாம விட்டுட்டு அதை ஃபேஸ் பண்ணும்போது அதை அவுட் ஆயிடுறாரு, கிளிச் ஆகி. ஸோ மத்த எல்லாமே வந்து சொதப்பல் தான், எல்லாருமே சொதப்பிட்டு போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா டீம்ல வந்து ஆஸ்திரேலியா டீம்ல வந்து அவ்வளவு விக்கெட் விழுந்த விழுந்த போதும் கூட அது பேட்டிங் சொதப்பலோட நான் வந்து நம்ம பவுலிங்கோட எபிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் பாக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் டேல நடந்தது பவுலிங் நல்லா இருந்துச்சு, அதனால வந்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் கேப்டன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு அந்த பாக்கையில. அந்த டே வந்து அவர் நகர்த்தினாரு. அடுத்த நாள் விக்கெட் எடுத்துட்டு எதுல நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, செகண்ட் செஷன், இது செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்கா பாலை ரீட் பண்ணி ஆடணும் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஒன்னும் கேட்ச் மிஸ் ஆகல, இல்ல அவங்க வந்து ரன் அவுட் மிஸ் ஆகல, இப்படி ஆகல. கேரி ஆகாம பால் எல்லாமே வந்து ஸ்லிப்ல, செகண்ட் ஸ்லிப்ல, கலில அதெல்லாம் வந்து நிறைய கேரி ஆகாம ராகுலுக்கும் ஜெய்ஸ்வாலுக்குமே நடந்துட்டே இருந்துச்சு. சோ அது வந்து அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் பார்க்கல, அந்த மிஸ்டேக்ஸ் தான். அதுவும் எப்படி மிஸ்டேக்ஸ் நான் பாக்குறேன்னா, அவங்க டவுட்ஃபுல்லா சில இடத்துல ஃபேஸ் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் டவுட்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணாங்களோ, லீவ் பண்ணலாமா இல்ல ஃபேஸ் பண்ணலாமான்னு வந்துட்டு வந்துட்டு போன இடத்துலதான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்துச்சு, எட்ஜ் வாங்குச்சு. மத்தபடி அவங்க வந்து லீவ் பண்ணணும்னு மனசா நினைச்சாதான் லீவ் பண்ணாங்க. அவங்க லீவ் பண்ணணும்னு நினைச்சு அது போய் ஸ்டிக்ல தட்டல. ஓகேவா? அதே மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து கான்பிடண்டா வரும்போது அது வந்து கிளிச் ஆகி கேட்ச் உட்காரல இனிஷியலா. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க ரெண்டு பேரோட ஸ்டாண்டிங் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்றதுக்கான ரொம்ப 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 முக்கியமான அடித்தளமே அதுதான். ஃபண்ட பேஸ்மெண்டே அதுதான். அதுக்கு மேலதான் வந்து எல்லாருமே உட்காடுறாங்க ஒவ்வொருத்தரா வந்து. சோ அது வந்து அவங்க ரெண்டு பேரோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 200 அடிக்கணும்னு சொல்லி டார்கெட்டடா ஓடின மாதிரி தோணுச்சு. 200 நான் ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு ஓடின மாதிரி இருந்துச்சு. அவுட் ஆனப்ப கூட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாப்ல. அதே மாதிரி வயசு சின்ன பையனா இருந்தாலும் கூட வந்து கான்பிடண்டா பால, முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸோட பால் எல்லாமே பேஸ் பண்ணாரு. அது வந்து புள்ளி வந்தா கூட அவரும் பதிலுக்கும் புள்ளி பண்ணிட்டு மேட்ச் ஆடுற தைரியமும் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ராகுல் வந்து சீரியஸ்லி வந்து இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு அன்லக்கா இருக்குன்னு தோணுது எனக்கு இந்த மேட்ச். நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. இன்னிங்ஸ்ல கூட வந்து ராகுல் வந்து நாட் அவுட் தானே, அது அவுட் கொடுத்துட்டாங்க. இல்ல அது அவுட் தான். இல்ல இல்ல, அது வந்து நீங்க ஸ்னிக்கோல வந்து உங்களுக்கு காட்டலையே, அல்ட்ரா அல்ட்ரா ஸ்னிக்கோல ஹெட்ல. ஸ்னிக்கோல காட்டிருச்சு. ம். ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆமா. இதுல பண்ணுவோம்ல, அது வந்து போடவே இல்லை. ம், ம். அது போடவே இல்லை. ஸ்டிக்மோல காட்டினாலேயே டிசிஷன் எடுத்துட்டாங்க, அதுலயே எடுத்துட்டாங்க. அது கிளிச்சு தான், அது லைட்டா ஸ்லிட் ஆகி தான் போகுது. அது என்னைய பொறுத்தளவு அது அவுட் அன்லக்கி தான். தான் அது. அன்லக்கின்ற சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, அந்த ஆளால வந்து இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மேட்ச் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ராகுலோட எஃபர்ட் எப்படி, ராகுலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நல்லா ஆடி இருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஸ்கோர் கார்டா எடுத்து பார்க்கும்போது 100 இல்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். இவ்வளவு தூரம் நின்றுட்டு 100 போடாம 2 இன்னிங்ஸும் போயிட்டாரு இவரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். சோ அதனால நான் சொன்னேன் அன்லக்கி என்ற சென்ஸ், அந்த இதுல சொன்னேன். இப்ப ஜெய்ஸ்வால் 100 போட முடிஞ்சுச்சு, கோலியால 100 போட முடிஞ்சுச்சு. ஆனா அதுக்கு முழுக்க தகுதி உள்ள ஒரு ஆளா தான் ராகுல் வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாரு, அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அதுதான் நான் வந்து சொல்றேன், அவ்வளவு தூரம் நின்று. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட், ஓவரால் அந்த இதுலயே பாயிண்டா தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. யாரு மேலயுமே ஹோப் இல்ல, பாயிண்ட் மேலதான் எல்லாருக்குமே ஹோப் இருந்துச்சு இந்த சீசன் ஆரம்பிக்கிற, இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஹோப்பை ஓரளவு வழக்கம் போல அவரோட ஸ்டைல்ல பண்ணிட்டு இருந்தாரு. வர்ற பால வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்னு இல்லை, அவரோட ஓன் ஸ்டைலே வந்து எப்படின்னா ஃப்ரீ ஃபிளிக்கா ஆடுறதுதான். எப்படி வேணாலும் ஒரு கையை தூக்கிட்டு சுத்துறது, இந்த பக்கம் உட்காந்து டிஸ்கியூ போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. போட்டு போட்டு போவாரு. அதுல அன்பார்ச்சுனேட் ஷாட் அவனுக்கு சிக்கிரும், அது அவுட்டும் ஆயிடும். அது லக்ல விட்டுருவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று நடக்கும். அப்படி இல்லாட்டி சிக்கிருச்சுன்னா அவுட். இதுதான் பாயிண்டோட கேம். சோ ஆனா அது ஓகே தான், அவரோட கேம் ஸ்டைல் அதுதான், அதுதான் அவரோட கான்பிடென்டாகவும் இருக்கு. எவ்வளவு எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து கான்பிடன்ட் அப்படிதான் ஃபேஸ் பண்றாரு, அப்படிதான் ஆடுறாரு. வேர்ல்டு கப் ஃபைனல்ல போய் ஆடணும்னு சொன்னாலும் அப்படிதான் ஆடுவார் போல அவரு. அது அவரோட ஸ்டைலு, அது ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். வந்தோடனே இல்ல, அதே மாதிரி டக்குன்னு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. இன்னிங்ஸ்ல வந்து இவரு நிதிஷ்குமார் வந்து அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். 41 ரன் வந்து அவர் அடிச்சிருக்காரு இல்லையா, யாரு? நிதிஷ்குமார்.
ஆமா ஆமா ஆமா. அவர் ஸோ தான் அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர். இன்னிங்ஸ்ல பொறுத்த வரையும் அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஃபார் ஆமா 41 ரன்னு. ரிஷப் பண்ட் வந்து 37 ரன்னு. அவர் கடைசியா அடிச்ச அந்த 41 ரன்னு இம்பார்ட்டன்ட் தான். இல்லைன்னா ஆமா ஆமா நம்ம ஆமா. வந்து அந்த 150 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா நம்ம வந்து ஸ்கோரா பார்க்கும்போது இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப நீங்க ராகுல ஸ்கோரை போய் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் இருக்காது பெருசா. ஆனா நல்ல கான்பிடண்டா பேஸ் பண்ணாப்ல பால் எல்லாத்தையுமே. ஆமா எந்த இடத்துலயும் தயங்கல, பயப்படல, எதுவுமே இல்ல. லீவ் பண்ணணும் லீவ் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் வந்து ஒரு 50யாவது போட்டு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. போடல. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடிட்டு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் ஆடுவாப்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கமின்ஸ் பால்ல. சீரியஸ்லி அதெல்லாம் டெண்டுல்கர் ஆடுற ஷாட் மாதிரி பக்கா ஷாட் அது. அது ஆமா. செம்ம டிரைவ். அந்த டிரைவ் கான்பிடண்டா இருக்கும். ஹெட்ல இருந்து பொசிஷன் எல்லாமே செம்மையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேவை கொடுத்துட்டு 100 படாம அவுட் ஆயிட்டு போறது, இந்த மாதிரியான ஒரு அன்லக் அவர்கிட்ட இருக்கு அந்த ஸ்கோரா டெலிவர் ஆகல. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா வந்து படிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, படிகள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. படிகளை விட ஈஸ்வரன் தான் உள்ள வருவாருன்னு நீங்க தமிழ்ல நிறைய பேர் பேசினாங்க. நிறைய நிறைய ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்ல பொதுவாவே எல்லாருமே ஈஸ்வரன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸ்குவாட்ல இருக்கனால அவரை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர் லோக்கல் கிரிக்கெட்ல நிறைய ஹண்ட்ரட்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு ஏஜும் ஆயிடுச்சு. ஸோ அவரை உள்ள கொண்டு வர்றது வந்து முக்கியமானது இந்த மாதிரி பெற்றுக்கிறோம்ல அப்படின்னு நினைச்சாங்க சுப்மன் கில்லுக்கு இன்ஜுரி ஆனோடனே. பட் ஆனா சேஞ்சா வந்து படிகளை கொண்டு வந்தாங்க. படிகள் ஆனா பெருசா ஒன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவு பண்ணியிருக்காரு. அடுத்து நீங்க சொன்ன இவரு ராணா பவுலிங்காவுமே அவரோட வேலையை அவர் பண்ணாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரினாலுமே பண்ணாரு. பேட்டிங்கா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனா அவர் பிளே பண்ணாரு. அவரோட ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ரொம்ப கான்பிடண்டாவும் சில பால் பேஸ் பண்ணாரு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவருடைய ஃபியர் தெரிஞ்சு, பெரிய அளவுல தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு. அப்புறம் ஜுரில் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒண்ணுமே ஆனா இல்ல. ஜுரில்ல பொறுத்தளவு ஒண்ணும் இல்ல. புதுசா கொண்டு ஒரு வராங்க, ஏதோ கேட்ச் கொண்டு மட்டும் வராங்க. பிடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆமா அது ஆமா நல்ல கேட்ச். அவ்வளவுதான். ஆமா ஆமா மிச்சல் ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். அவனும் வந்து ஹேசில் எங்க அந்த மாதிரி ஆமா ரெண்டாவது இன்னிங்ஸ்லயே வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டுவானோன்னு நினைச்சேன். பட் அது நல்ல கேட்ச் ஒன்று பிடிச்சாப்புல. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஆமா. சோ டே 2ல தான் வந்து பாத்தீங்கன்னு இல்ல, வச்சுக்கோங்க, டே மிச்சல் ஒன்ல ஸ்டார்க்கும். இன்னொரு ஹைலைட் நம்ம பேசாம விட்டோமே, நம்ம ஆளுங்களோட போலிங். அதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல 7 வரேன். இப்ப விக்கெட்ஸ் வேறனா டே 2ல ஆல் அவுட் டே ஆயிட்டு 2 10 விக்கெட் போயிட்டு மொத்தமா ஓவராலா 17 விக்கெட் விழுந்திருக்கு முதல் நாள்ல. ஒரே நாள்ல. நம்ம ஆமா ஆல் அவுட். ஆஸ்திரேலியா வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட், அதுல பும்ரா வந்து 3 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் டே 4 மட்டும். விக்கெட், 4 விக்கெட் 4 எடுத்தாரு. விக்கெட். 4 விக்கெட் பும்ரா எடுத்தாரு ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே. சோ பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ். அதான் நான் சொன்னேன். நான் வந்து கேப்டனாவும் சரி பிளேயராவும் சரி ஒவ்வொருத்தரா பேட்டிங் இருந்து கொண்டு வந்துட்டே இருக்கேன். அதுல வந்து முக்கியமா டே 2 ஏன் நான் சொல்லிட்டு டே 2ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்க்கும் இன்னொருத்தர் யாரு மிச்சில் மார்ஷல் நினைக்கிறேன், 2 பேரும் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஐ திங்க் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏசில் அவங்க 2 விக்கெட் பேரும் நிப்பாரு கடைசி. கொஞ்சம் லைட்டா ஆமா பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும். ஆகும். பில்ட் இருக்கும்போது அப்படியே இதுவாயிருவாங்க, அவுட் ஆமா ஆயிருவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ப்ரெஷரா நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே 2ல. அதுக்கடுத்து எல்லாத்தையுமே நம்மளால வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற அளவு தான் இருந்துச்சு. அது என்ன ப்ரெஷர்னா இவங்க இவங்க நின்று நாளா தின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளால ஆட முடியல. நம்ம ஆடின அடுத்து ஸ்கோர் பண்ணணும், அதிகமா நம்ம ஸ்கோர் வைக்கணும். நீங்க பாருங்க 80 சுருட்டிடுவாங்க. 80 கிட்டலாம் 80 முன்னாடியே சுருட்டிடுவாங்க. ஆமா. எவ்வளவு சுருட்டி முன்னாடி 60 சுருட்டிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்துடும். இவங்க கடைசி 2 ஒரு பேரும் நின்று 30 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸ்டார்க்கு, ஜாஷ் ஹேசில்வுட், மிச்சல் மார்ஷி இவங்க தான் அடிப்பாங்க. இவங்க தான் வந்து 80 வரையும் கொண்டு போவாங்க. சோ ம். அதனால வந்து அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா டே 1ல அப்படியே வந்து பயங்கரமான பவுல். அது வந்து பிச்சுமே வந்து காரணம் தான். இவ்வளவு 17 விக்கெட் சொல்லுறதுக்கு பிச் ரொம்ப முக்கிய காரணம். சேம் டைம் வந்து பிளேயர்ஸுமே வந்து அவங்களோட எஃபர்ட் நல்லா போட்டாங்க. குறிப்பா அந்த பும்ரா மாதிரியான பிச்சில் பிளேயர்ஸ் வந்து ஈரப்பதம் இருந்தது கவனிச்சிங்களா? நம்ம கிரீனா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ரெண்டாவது நாள் ஃபர்ஸ்ட் வந்து டே மேஜிக் மேஜிக் மாதிரி அப்படியே இதுவாயிடுச்சு. ப்ரௌன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. ஹார்ட் ஆயிடுச்சு பிச்சு பாத்தீங்கன்னா. ஆமா அதனால தான் உங்களுக்கு அந்த ஆமா. கடைசி செகண்ட் டே வந்து அந்த கடைசி அந்த 30-40 ரன் ஈஸியா ஆடினானுங்க ஆஸ்திரேலியா. செகண்ட் டே வந்து ப்ரௌன் ஆயிருச்சு பிச் ஓரளவு. தேர்ட் டே வந்து அந்த ப்ரௌன்ல இருந்து நல்லா டார்க் அந்த கிரே ஷேட் போற மாதிரி வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பால் ஹரிசாண்டல் நல்லா கிராக்ஸ். கம்ஃபர்டபுளா வந்துருச்சு பேட்டுக்கு. இல்ல தேர்ட் டே வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் கிராக்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ம். வந்து பவுலிங்க்குமே சில சாதகமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இருக்கு அதுல. இருக்கு. தேர்ட் நல்லா டே எல்லாம் நம்ம வரும்போது. நம்ம லயன் வந்து நல்லா சம்பவம் பண்றதுக்கு சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் தேவர் ஆமா ஆமா அன்லக்கி. நேத்தன் லயன் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அவன் கண்டிப்பா டிசர்வ் தான்.
செம்மையா டேர்ன் ஆ, ஆச்சு 3வது நாள். ஆமா. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டே பொறுத்தளவு பவுலிங் பும்ரா வந்து மிரட்டினாரு. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்னு வருது. இப்ப அவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது வந்து ஹெட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். செகண்ட் இன்னிங்ஸ் போறதுக்கு முன்னாடி அவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது வந்து பும்ரா இவர ஹெட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்மித் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டு திரும்ப கம்பேக் கொடுக்குற போது வந்து அதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்தியா கூட ஆடும்போது ஸ்மித் எப்பவுமே நல்லா விளையாடுவாரு. இல்ல நீங்க அடுத்து ஸ்மித்னு சொன்ன உடனே ஒரு விஷயம், ஸ்மித் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் கோல்டன் டக் ஆயிருக்காரு அவரோட கரியர்லயே. ஒன்று வந்து பும்ரா, இன்னும் நம்ம அன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நடந்துச்சு. இன்னொன்று வந்து டேல் ஸ்டெயின் சவுத் ஆப்பிரிக்கா கூட, அவர் வந்து கோல்டன் டக் பண்ணியிருக்காரு. ஸ்மித் ஆமா, ஃபர்ஸ்ட் பால் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாட்டு. பும்ரா வந்து இப்போ இருக்கிற பெஸ்ட் bowler. டேல் ஸ்டெயின் வந்து ஆல் டைம் பெஸ்ட் bowler அப்படின்னு ஆமா. நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இல்ல, அந்த அதுல- கான்வர்சேஷன் அதுல இருக்காரு. ஸோ இப்போ பிரசன்ட் கோட்ல வந்து இவர் இருக்கார் பும்ரா. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நம்ம சொல்லலாம், இது ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம எப்படி கோலி அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ம் அவுட்ல இருந்து இப்போ மேபி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே மாதிரி ஃபார்முக்கு வருவாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா டீம். அவர் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நேதன் மெக்ஸ்வெய்னி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வார்னர்லாம் ரொம்ப ஹெனரி எக்ஸ்பெக்ட் டாப்ல பண்ணிட்டு நேதன் மெக்ஸ்வினி பாவம் வந்து ரொம்ப எப்படின்னா, முதல் எனக்கு மேட்சே வந்து நீங்க பும்ராவை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் அது. அது கொஞ்சம் இல்ல அவர் அப்படி இல்ல, திணறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப்படி ஓவர்லயே இல்ல. திணறிட்டாருல. மேட்ரு என்னன்னா, நம்ம அப்படிதான் நினைச்சோம். நம்ம வந்து ஒருத்தர் வந்து டெபியூட் ஆகலன்றப்போ கண்டிப்பா ஒரு செஞ்சுரி போட்டுருவார் போல அப்படின்னு நினைச்சோம். நம்ம கூட வந்து பட் அடிப்பாங்கன்னு நினைச்சோம். மெக்ஸ்வெய்னி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பயம் இருக்கு மெக்ஸ்வெய்னி பயம் மேல. இருக்கு. ஆமா, அதனால ஒன்றும் பெருசா மெக்ஸ்வினி நமக்கு மட்டும் அது இல்ல, சாதகம். ரொம்ப ஆஸ்திரேலியன் பேட்டிங்னு பேசும்போது பாலா, ஓவராலாவே வந்து எனக்கு என்னன்னா, இந்த ரெகுலரான ஆஸ்திரேலியன் ஒரு டீம் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல டிஃபீட் ஆனாங்க. நீங்க நம்ம ஆளுங்களை பத்தி சொன்னீங்க, எப்படி வந்து செகண்ட் டே வந்து நம்ம ஆளுங்க நின்னானுங்கன்னு. அதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுல்ல, 201 ரன் அடிச்சதுக்கு காரணமே நீங்க சொன்ன கரெக்டான பாயிண்ட். எந்த பாலை கரெக்டாக லீவ் பண்ணணுமோ அந்த பாலை கரெக்டாக லீவ் பண்ணாங்க. எந்த பாலை வந்து டிஃபெண்ட் பண்ணமோ டிஃபெண்ட் பண்ணாங்க, அட்டாக் பண்ண வேண்டியது பண்ணாங்க. லைட்டா வந்து பிசிறு தட்டின டைம்லலாம் வந்து அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. பட் ஆஸ்திரேலியா வந்து அதை சரியாவே பண்ணல. நம்ம ஆளுங்க வந்து என்னதான் நல்லா போலிங் போட்டாலுமே நம்ம ஆளுங்களை சமாளிக்க முடியல அவங்க அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பீட் ஆயிட்டாங்க. லபஷாங்க்லாம் வந்து நல்லாவே பீட் ஆயிட்டான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அட்டம்ப்டே பண்ணல பால் ஆடுறதுக்கு, டைரக்டா அப்படியே காலில் வாங்குறான். எல்பிடபிள்யூ ஆகுது. அதெல்லாம் வந்து டோட்டல் டிஃபீட் அண்ட் டிமீனிங்கா இருக்கும் பேட்ஸ்மேனுக்குலாம். வாங்கிட்டு அதை வாங்கிட்டு ரிவ்யூவரை கேட்பான் கான்பிடண்டா போய். ஆமா ஆமா ஆமா. டேய், இதெல்லாம் என்னடா ரிவ்யூ, எதுக்குடா ரிவ்யூ எல்லாம் பச்சையா தெரியுது இல்ல அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வேஸ்ட் பண்ணான் அவன. ரெண்டாவது வந்து லபிஷன் வந்து அந்த ரிவ்யூ கேட்கறதுக்கு முன்னாடி அவன் பண்ண ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமான 90 பால் கிட்ட அவன் சாப்பிட்டு 2 ரன் தான் அடிச்சிருப்பான். அடிக்கவே இல்லை ரன் ஃபர்ஸ்ட் ம். இன்னிங்ஸ்ல. அவன் அவன் வந்து கொஞ்சம் டைம் சாப்பிட்டான் அதிகமா. ஆமா. அவர் பண்ணாரு. அடுத்து வந்து என்னன்னா லபுஷைனு, அதுக்கப்புறம் வந்து மெக்ஸ்வேனி, ஒட்டு மொத்தமா ஒரு ட்வீட் நான் ஒண்ணு பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ட்வீட்ல வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஆஸ்திரேலியன் ஆர்மி அப்படின்ற ஒரு பேஜ்ல இருந்து போட்டிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நாங்க இதுவரையும் ஆஸ்திரேலியாவோட பாடி லாங்குவேஜ் இப்படி பார்த்தது இல்ல. இது ஒரு இந்தியாவோட எக்ஸாக்ட்லி. இந்தியா கூட இந்தியா பாடி லாங்குவேஜ் தான் பாடி நானும் சொல்ல லாங்குவேஜ். வரேன். அது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அது எப்படின்னா ஸ்மித் யாரோ கீழே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ஏதோ இன்ஜுரி ஆகி அதெல்லாம் சுத்தி நிற்பாங்க. அப்ப வந்து அட்மிட் எப்படி ஒரு ஆகுறாங்க. பாடி லாங்குவேஜ். அது சோ ஒரு ரிவ்யூலாம் தடுமாறுறானுங்க. தப்பு தப்பா வந்து போலிங்லயும் சொல்றேன். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்மள என்னதான் 150க்கு நம்மள ஆல் அவுட் பண்ணாலும் 3 ரிவ்யூ வந்து அவனுங்க இது பண்ணிட்டானுங்க. அவனுங்களோட ஆமா. ரிவ்யூ வந்து அவனுங்க வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. அது மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ம். செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங் போட்டப்போ கூட வந்து ஹேசில்வுட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பயங்கரமா தெரிஞ்சான் எனக்கு. ம், ம், ஆனாலுமே வந்து ம். கொஞ்சம் அன்லக்கி. ஹேசில்வுட் அண்ட் லயன் நீங்க சொன்ன மாதிரி அந்த தேர்ட் டே கிராக்ஸ் கொஞ்சம் அன்யூஷுவல் பவுன்ஸ் இருந்துச்சு. அது லைட்டா ட்ரபிள் பண்ணுச்சு நம்ம ஆளுங்களை. ஒரு ஆமா. 3 இன்ஸ்டன்சஸ்ல வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஜஸ்ட் அ ஃபிராக்ஷன் ஆஃப்
கேப் தான் இருந்துச்சு ஸ்டம்ப்ஸுக்கும் பாலுக்கும். பட் அவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் அன்லக்கி. பட் மற்றபடி பேட் கமின்ஸோ, ஸ்டார்க்கோ, இவன் மிச்சல் மார்ஷோ, இவங்கெல்லாம் வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரியே ஒரு ஒரு இன்டிமிடேட்டிங்கே இல்லை. ஹேசில்வுட் மட்டும்தான் கொஞ்சம் ஹேசில்வுட்டை சமாளிச்சா போரும்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு செகண்ட் இல்ல இன்னிங்ஸ். இதுல இதுல விட பெரிய பாதி காமெடி டைம் என்னன்னா இதுல பெரிய காமெடி என்னன்னா இந்த பார்ட் டைம் பவுலர் லபுஷேனை வேற உள்ள இறக்கி விட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவனா ஷார்ட் பால் வேற அவன் வந்து போட்டுட்டு லைன்லயே இருக்கான் அவன் போட்டுட்டு வேற. இருக்கான். ஆ, அவன் வந்து லைன்லயே போட்டிருக்கான். எல்லாம் வந்து டிவில ஃபுல்லா ரிப்ளை லைன்லயே போறோம் லபுஷேன் போலிங் பாருங்க அப்படின்னு. டேய் போட்டுட்டு போறான் லைன்ல, இப்ப என்ன பிரச்சனை? டெஸ்ட் தானே ஆடுவோம், பொறுமையா ஆடுவோம், என்ன பிரச்சனை? இப்ப ஒண்ணுமே இல்ல, அடுத்த ஓவர் கிடைக்க போகுது, எத்தனை வேணா நீ மெயின்டைன் எடுத்துக்க, இந்த 500 ரன் அடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க. கான்பிடண்டா ஆனாங்க. யார் வந்து போட்டாலும் நான் கூட நினைச்சேன் ஒரு பார்ட் டைம் பவுலர் கொண்டு வர்றது வந்து சில நேரம் விக்கெட் எடுத்து கொடுக்கும். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ம், ஆனா ம். அது என்ன பண்ணாங்கன்னா நம்ம ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கே டயர்ட் ஆயிருச்சு. அடுத்து என்னப்பா, யாருப்பா அந்த அபிஷேகம் கூப்பிடுங்க, அவனுக்கு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருக்கவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஏங்க பண்ணணும், நீங்க அப்படி இல்லாம. அந்த இப்ப ஒரு பர்பஸோட ஐடியாவோட லபஷாங்க்கு வந்து ஒரு 10 ஓவர் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. 10 ஓவரோ ம், 11 ஓவரோ போட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. நம்ம ஆமா. செகண்ட் இன்னிங்ஸ்ல. பட் என்னன்னா ஒவ்வொரு ஓவரும் வந்து இன்டென்டே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்திக் பாண்டியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹார்திக் பாண்டியா டெஸ்ட் மேட்ச்ல அவ்வளோவா போலிங் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஹார்திக் பாண்டியா கையில ஒரு ஓவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒன் டே மேட்ச்லயுமே வச்சுக்கோங்களேன். ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த ஓவர் ஹார்திக் பாண்டியா கொடுக்குறாங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி. நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ம், அந்த ஒரு போலர் இருப்பான், மச்சான் வாடா இந்த ஓவர் வந்து நம்ம ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று ஒரு கட்டர் பால் ஒரு அது இது ஏதோ ஒன்று போடுவோம். நம்ம ஒரு யார்கர் போடுவோம். அந்த ம். மாதிரி ஹார்திக் பாண்டியா என்ன பண்ண வேரியேஷன் காட்டுவாரு. ஒரு ஓவரில் 6 பாலுமே வித்தியாசமா போட முடியணும். அப்படி நீங்க 6 பாலுமே வித்தியாசமா போட தேவையில்ல டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி 2 பால் வந்து வெளியில போட போறேன், அப்புறம் உள்ள கட் பண்ண போறேன் ஒரு பால், அப்புறம் நான் ஒரு சடனா ஒரு இது ஷார்ட் பால் ஒன்று போடுவேன். ஏதோ ஒரு ஐடியா இருக்கணும்ல. இல்லைன்னா எதுக்கு உனக்கு லபஷாங்க்கு கொடுக்க போறாங்க? அவங்க கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்க் இருக்காரு, கம்மின்ஸ் இருக்காரு, இப்போ ஹேசல்வுட், அவங்களே போட்டு போயிடலாமே. நீ ஒரு சேஞ்ச் ரெண்டாவது, கொடுத்தாரு. அவர் எல்லாத்தையுமே ஷார்ட் பால் போட்டா எப்படி அவரு விக்கெட் எடுப்பாரு? ஆமா அதே மாதிரி என்னன்னா இப்போ இப்ப வந்து லபிஷன் மாதிரி ஒரு ஒரு பார்ட் டைம் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கலனா கூட இந்த மெயின் பவுலர்ஸ் எடுப்பாங்க. அதாவது இந்த மெயின் பவுலர்ஸோட பார்ட்னர்ஷிப்ல போய்கிட்டே இருக்கும் ஓவர்ஸ். எக்ஸாக்ட்லி. போயிட்டே இருக்கும்போது விக்கெட்டே விழுகாம லாங்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் டைமர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்துட்டு அவருக்கும் அப்புறம் மெயின் பவுலர் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் நேரம் போகும். அப்படி போகக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப்ல விக்கெட் விழுகும். ம். அதுவும் நடக்கல. அதுவும் ரெண்டு நடக்கல. பேரும் வலுவா நின்னாங்க, ஓப்பனர்ஸ் 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து கோலியோட பிளே வந்து என்னால பெருசா லைவா பார்க்க முடியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த அளவு பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் லீவ் பண்ண வேண்டிய பால் ஆக்சுவலா. அது எதுக்கு போய் வம்படி ஆடணும் அப்படின்னு தெரியல. எதுக்கு பதட்டத்துல வந்து பேட் வந்து வைக்கணும்னு தெரியல. ஒரு அதுக்கு 30 அடுத்து ஒரு 100. 30 செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய ஷாட் கிடையாது இது. ஐ எம் சாரி டு சே திஸ். பட் அப்படிதான் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஆமா, அட்டம் பண்ணது. பட் ஆமா. பட் ஆனா ஓகே, ஓவராலா ஒரு 82 செஞ்சுரியை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 82 81 செஞ்சுரியோ ஓவரால் கரியர்ல போட்டிருக்காரு இப்ப இன்டர்நேஷனல் கரியர்ல. வாழ்த்துக்கள், மிக முக்கியமான ஒரு செஞ்சுரி. பார்க்கலாம் எப்படி செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுக்கடுத்து வந்து கொண்டு போகும். ரொம்ப நல்ல பிளேங்க. ஆக்சுவலா நல்ல பிளே இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளான, அதாவது இதெல்லாம் என்ன ரொம்ப கிளீஷேவான வார்த்தைகள் தான் இதெல்லாம். அவங்க தே ஆர் சப்போஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். பட் அதான் நார்மலாக தே டிட் தேர் ஜாப்ன்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ். ம், டூ ஷாட்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. ம், ம், ம். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து ஸ்லோவாக பில்ட் ஆகி அரவுண்டு ஒரு 70 ரன்னு அந்த மார்க்கில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனோம். ஆக்சுவலாக அந்த தேர்ட் டே அது என்னன்னா அந்த தேர்ட் டே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து டேர்னிங் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போனவொடனே அடிச்சார ஆரம்பிச்சாங்க. கோலியும் சரி, இந்த பக்கம் நம்ம இவர் நிதிஷ் நிதிஷ்குமார் 2 பேருமே அடிச்சு ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பும்ரா என்னன்னா 24 ஓவரும் என்னமோ இருந்துச்சு டேல வந்து பேலன்ஸு. கோலி வந்து அப்போ அரௌண்ட் ஒரு 80 ரன்ஸ் சம் கிட்ட வந்து இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சு கோலி செஞ்சுரி போட்ட அடுத்த செகண்டே வந்து மேட்சை டிக் சிக்ஸர். பேலன்ஸ் ஒரு 12 ஓவர்ஸோ என்னமோ இருக்கு.
கடைசியில் ஆல்மோஸ்ட் லைட் ஃபெயில் ஆக போகிறது. ஆல்ரெடி கோலி செஞ்சுரி அடிக்கும் போதே டஃப் ஆயிடுச்சு பேட்டிங் கண்டிஷன்ஸு எக்ஸ்ட்ரீம்லி. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஆளுங்க வந்து ஆஸ்திரேலியாவை வந்து அந்த கடைசி 10 ஓவர் விளாட விட்டது தான் இந்த கேமை நம்ம வின் பண்ணதுக்கான டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 விக்கெட்டு நம்ம வந்து எடுக்க முடிஞ்சுது அந்த ரெஸ்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஒரு 10 ஓவரில். அதுதான் பிரம்மாஸ்திரமே, அதுதான் வந்து குரூஷியலான மூமெண்ட்டே. ஓகேவா, எப்படி வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுலோட டாப் ஆர்டர் செகண்ட் இன்னிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷனும், அதுக்கடுத்து அனதர் ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து எடுத்த 7 விக்கெட் பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபவுண்டேஷனும் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆக்சிலரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வேணும்ல. இதெல்லாம் உங்களுக்கு பில்ட் ஆயிருச்சு, நீங்க இப்ப ரெடி ஆயிட்டீங்க. ஆனா அவங்களை வந்து ஆக்சிலரேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு நகர்த்துறது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இந்த அவங்க 3 பண்ண wicket. கோலியோட 100க்கு அப்புறம் கொடுத்த டிக்ளரேஷன் தான். சோ அது வந்து இவங்க இல்ல நம்ம ஆடுவோம், இந்த டே முடிச்சுட்டு 4ஆம் நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த வின் பண்ணிருக்க முடியாது. நம்ம வின் பண்ணிருக்க முடியாது, ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்க முடியாது, டிராக்கு கொண்டு போயிருப்பாங்க. டிரா கண்டிப்பா ஆயிருக்கும். டிராக்கு கொண்டு போனாலே அவங்களுக்கு வெற்றி தான் அது, அவங்கள பொறுத்தளவு. சோ அதனால நம்ம வந்து டிரா ஆகக்கூடாது, நம்ம வின் பண்ணணும்னு நினைச்ச ஸ்ட்ராட்டஜி சீரியஸ்லி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி. அது வந்து பும்ராவுக்கு வந்து பிட் லக், கொஞ்சோண்டு லக் இருக்கு. அதே நேரத்துல அவருடைய மூளையும் நல்ல மூளையா இருக்கு. ஒரு கேப்டனா வந்து அனலைஸ் பண்ணி நல்ல எஃபர்ட் போட்டு அதை வந்து எடுத்திருக்காரு. அந்த எஃபர்ட் போட்டதுக்கு இயற்கையாகவும் கொஞ்சம் சாதகங்கள் வந்திருக்கு, அவ்வளவுதானே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கி கிடையாது இந்த மேட்டர்ல. அடுத்து அந்த இவரு பேட் கமின்ஸ் வேற வந்து பலியாடா வந்து இதுல இறங்குனாரு நைட் வாட்ச் பண்ணா. அவரை வந்து நம்ம எக்ஸ் டிஎஸ்பி சிராஜ் வந்து இல்லீகல் என்ட்ரின்னு தூக்கிட்டாப்ல. சிங்கன் 2 படம் மாதிரி. மேட்ரா தான் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் சிராஜோட வேலையே இருக்கு. சிராஜ் இங்க பவுலிங் போடும் போதுதான் வந்து என்னடா பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். டெஸ்டை பொறுத்தளவு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரானரிலாம் இருக்காது. இதுல கொண்டு போகும்போது கூட ஷமியை உள்ள கொண்டு போலாமே ஸ்குவாடுக்குள்ள அப்படின்றதான் நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. ஷமிக்கு வந்து இங்க இன்ஜுரி இருக்கு, ஷமிக்கு இல்லைன்னு இல்ல, பட் ஆனா இங்க லோக்கல் கிரிக்கெட் விளாண்டுட்டு தான் இருக்காரு. சோ இவரை இங்க வச்சிட்டு இருக்கிறதுக்கு அங்க கொண்டு போய் வைக்கவாத செய்யுங்க. சப்போஸ் யாருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா இங்க மாத்தி விட்டுக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற டாக்லாம் இருந்துச்சு. ஏன்னா சிராஜ் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்ல இருந்துச்சு இல்ல, அப்படின்றது. இருக்கு இப்போ. ஆமா, இருக்கு. பூ இருக்கு, பூ இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சிராஜ் மேல பெரிய அளவுல யாருக்கும் நம்பிக்கை இல்ல. அதாவது இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிராஜோடது. விக்கெட்ஸ் நம்பர்ஸாமே அவர் தான் கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா எடுத்திருக்காரு. ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்மித்தோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. ஸ்மித் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப டெரிபிளான பார்ட்னர்ஷிப். அதை வந்து பிரேக் பண்ணியே ஆகணும். அதை பிரேக் பண்ணாரு டே 4ல. அவர் வந்து பிரேக் பண்ணாரு. ஒண்ணு. ரெண்டாவது ஹெட் 87 ரன்னு, கொஞ்சம் விட்டா 100 போட்டிருப்பான். ஓகேவா, 100 போட்டான் அப்படின்னா கட்டையை போட்டு நின்று இருப்பான். இப்பயுமே அந்த மூட்ல தான் இருக்கான், நிக்கணும், நாளை கடந்து நிக்கிறான். ஆனா பார்ட்னருக்கு சிக்கல. சோ அந்த பார்ட்னர் வந்து ஸ்மித் நின்று இருந்தானா வேற மாதிரி ஆயிருக்கும், டேர்ன் ஆயிருக்கும். இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிருக்க கூட மாட்டோம். கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்போம், அது டிராவா இருக்கும். இந்த 2 இடத்துக்கு தான் போயிருக்கும். சோ அந்த கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறத வந்து நிப்பாட்டினது வந்து சிராஜோட பவுலிங் தான், அந்த பால் தான். இல்ல ஸ்மித் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல மேட்ச் டிராவிஸ் ஹெட் நின்று அடிக்கிறான் நல்லா கம்ஃபர்டபுளா. சரி ஓகே நீ அடிச்சுக்கடா என்ன இப்ப அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல. சரி நீ மட்டும் அடிச்சுக்கிற, சரி பிராக்டிஸ் போட்டுக்க. ஒரு 80 ஒரு எனக்கு 100 அடிச்சிருந்தாலுமே வந்து டிராவிஸ் அடிச்சிருந்தாலுமே நம்ம அதுக்கப்புறம் டூ லிட்டில் டூ லேட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்ன ஓகே டிராவிஸ் ஹெட், எனக்கு டிராவிஸ் ஹெட்டை பிடிக்கும் ஆக்சுவலா. சரி ஓகே நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன் டிராவிஸ் ஹெட். ஓகே 100 அடிச்சேன்னா அடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் சொன்னால் அது இந்த இடத்துல தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது சிராஜ் ஒரு முக்கியமான வேலையை பண்ணியிருக்காப்புலன்னு ஸ்மித்தோட விக்கெட் எடுத்துட்டு. அது வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த 89ன்றது 189 மாறி இருக்கலாம், நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆமா, அந்த நியூ கமர்ஸா இருக்கும்போது பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணாரு. முன்னாடியே சொன்னார், மென்ஷன் பண்ண, பேட்டிங்காவும் சரி பவுலிங்காவும் சரி. அவர் தான் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டும் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த போல்டு ஆக்சுவலா வந்து. ஆமா ஆமா ஆமா. சோ நிதிஷ் ரெட்டி ஓரளவு இதா இருக்காரு. அதுக்கடுத்து படிக்கல் தான் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப படிக்கல் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அந்த நிலைமையில. அவரோட இது இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்கை பொறுத்தளவு வாஷிங்டன் அந்த நிலைமையில தான் இருக்காரு. ஆமா, ஜுரியல் அந்த நிலைமை தான். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல ஸ்டாண்ட். ஆக்சுவலா கோலி கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்தனாலதான் அந்த 100 வந்து கோலியால பினிஷ் பண்ண முடிஞ்சது. சோ அது ரொம்ப முக்கியம், ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி சிராஜ், அதுக்கடுத்து
ஹெட்டோட விக்கெட் எடுத்து பும்ராவோட செலிப்ரேஷன் வந்து தி எபிக், சரியான செலிப்ரேஷன் அது. பும்ரா அப்படிலாம் பண்ண மாட்டார் யூஸ்வலா. எமோஷன் வந்து அவ்வளோவா கொஞ்சம் ரொம்ப காமா தான் இருப்பாரு பும்ரா எப்பவுமே. ஒரு சாஃப்ட்வேர் கார்பரேட் எம்ப்ளாயி மாதிரி. ஆனா ஆமா, இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வெறி கொஞ்சம் லைட்டா வெளில வந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நல்ல ஒரு மூமெண்ட் இதெல்லாம், ஆக்சுவலா நல்ல மூமெண்ட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஸோ ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்டா அது இருக்கு. இந்த கம்பேக் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்குமா அப்படிங்கறதான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம். இதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட் கமின்ஸ் வந்து அவருடைய போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருந்திருக்காரு, இந்த மாதிரி வந்து நாங்க இன்னும் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் தான் இருக்கோம், கத்தி எடுக்கிறதெல்லாம் நீங்க, களத்துல நாங்க தாண்டி அப்படிங்கிற மாதிரி, இன்னும் நாங்க தாண்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு டெஸ்ட்ல. சோ ம். அதே மாதிரி இன்னும் 4 மேட்ச் இருக்கு, 4 மேட்ச்ல வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட இது இருக்கு. அவங்க அப்படிதான் பேசி ஆகணும். அவங்களும் அவங்களை விட்டு கொடுத்து பேச முடியாது. அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன வேணா பேசிக்கலாம், பிரஸ் மீட்ல இப்படிதான் பேசி ஆகணும், அப்படிதான் பேசுறாங்க. அந்த அடிப்படையில இருக்கு. ரெண்டாவது, அது அப்படி மட்டுமே நம்ம பார்க்கவும் முடியாது. அவங்க 4 டெஸ்ட் இன்னும் இருக்கு. கண்டிப்பா அவங்களோட ஹேண்ட் வந்து உயரதான் போகுது. அவங்க கான்பிடண்டா அவங்க இன்னும் பேஸ் பண்ண தான் போறாங்க. அவங்களோட ஓன் ரூம்ஸ்ல விளையாட போறாங்க. சோ நமக்கு வந்து 4 டெஸ்ட் வின் பண்ணணும்ன்ற கண்டிஷன்ல நம்ம இருக்கோம். அப்படி இல்லாட்டி வேற டீம்ஸ் வந்து நடக்கக்கூடிய மேட்ச்ல அவங்க எல்லாம் தோக்கணும், இதெல்லாமே இருக்கு. நம்ம உள்ள போறதுக்கு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உள்ள போறதுக்கு சிக்கலாகும். 4 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னா ஈஸியா உள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங் நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்தோட விளையாடுற மேட்ச்ல நம்ம வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து ஈஸியா நம்ம நேரம் உள்ள போயிருப்போம். எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு இருந்திருக்காது. சோ அந்த சிக்கல் ஏற்பட்டனால இப்ப நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளும் வின் கொடுத்தாலும் அவங்களும் வின் கொடுத்தான்னு இருக்கு. இந்த இடத்துல இருந்து கேம் ரொம்ப இனிமே ரொம்ப 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 ஆர்வமாகும், ரொம்ப ரொம்ப தீவிரமா அதாவது போகும். பாலா இன்னொரு உங்களுக்கு 20 நாள் வந்து ப்ரிப்பரேஷன் ஹாலிடே கொடுப்பாங்க செமஸ்டருக்கு முன்னாடி. அப்ப ஆமா, நீங்க படிச்சிருந்தா ஈஸியா தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம அப்ப படிக்க மாட்டோம்ல. காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு படிப்போம். மணிக்கு எக்ஸாம்ன்னும் போது நம்ம வந்து 8 மணிக்கு போய் மச்சான் சொல்லி கொடுறா அப்படின்ட்டு ஹெட்டிங் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமா, ஆமா. வந்து பாஸ் பண்ணலான்ட்டு. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆக போதோ அதே நம்ம பார்ப்போம். அதேதான், அதேதான். சோ அந்த ப்ரெஷர் வந்து ஃபேன்ஸ்ல இருந்து, டீம்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு. முக்கியமா வந்து கௌதம் கம்பீர், இப்ப வந்து பும்ரா நம்ம எப்படி பிளேஸ் பண்றோம், அதே மாதிரி கௌதம் கம்பீரும் வந்து அனதர் கேப்டன் தான். அதாவது கோச்ன்றவங்க வந்து ஸ்டேடியத்துக்குள்ள நிக்காத ஒரு கேப்டன் தான், வெளியே இருந்து. கேப்டன்றவரு ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோச், அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அவருக்குமே வந்து கிரெடிட் கொடுத்தாகணும். நல்ல ஒரு கோச்சிங். பவுலிங்ல வந்து மோர்னே மோர்க்குல் தெரியும் தானே? மோர்னே ஆமா. மோர்க்குல் வந்து பவுலிங் கோச். நியூசிலாந்தோட இந்தியா கிட்ட பயங்கர மோசமான பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே டவுட்டா இருந்துச்சு, என்ன இப்படி போட்டுட்டு இருக்காங்க இவர வேற போட்டு அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லா பண்ணாரு. பேட்டிங் கோச் வந்து ஒரு கேரளாக்காரரு, அவரை தான் வச்சிருக்காங்க அப்பாயின் பண்ணி. நல்லா ஜெய்ஸ்வாலோட பேட்டிங்கா இருக்கட்டும், ராகுலோட பேட்டிங்கா இருக்கட்டும், ஓவராலா மத்த கோலியோட பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அப்கமிங்ல வந்து பாண்ட் இன்னும் எதிர்பார்க்கணும், பாண்டோட டன் வேணும். அதுக்கப்புறம் வந்து பும்ரா இன்னும் தொடர்ச்சியா நல்லா போடணும், சிராஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணாங்கன்னா அந்த 4 மேட்ச் வந்து நம்மளால வின் பண்ண முடியும். ராகுல் இது அப்படியே கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணணும். இல்ல நம்மளுக்கு ராகுலோட டாபிக் கூட அதான். வந்து இப்போ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம டிசம்பர் மாதம் தான் நடக்க போகுது. டிசம்பர் எக்ஸாக்டா சொல்லலாம், டிசம்பர் 5ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கேம். ம், ம், தான் ஸ்டார்ட் ஆகுது. ம். ஸோ அது வந்து நிறைய டைம் இருக்கு. இதுக்குள்ள நமக்கு ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆகுறாரு, ஷமி வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆஹ் தெரியல, சனியெல்லாம் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மேபி எதனா ரிசர்வ் தெரியல நம்மளுக்கு எப்படின்னு. அஸ்வின் இருக்காரு, ஆப்வியஸ்லி அவர் இந்த மேட்ச் இறங்கல. பட் ஜடேஜா இருக்காரு. வாய்ப்பு இருக்கு இறங்குறதுக்கு, வேணும்னா இறங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. ஜடேஜா இருக்காரு. ஸோ மேபி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமோன்னு தோணுது. பட் அகைன் ஆஸ்திரேலியாவும் ஸ்ட்ராங்கான டீம் தான் நினச்சேன் நான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் அவங்க வந்து இப்படி ஃபோல்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ பட் நம்ம இந்தியன் டீமுக்கு ஃபோல்ட் ஆவாங்களான்னு தெரியல. பட் யா. இந்தியன் டீமுக்கு ஒரு கேரக்டர் லேட்டஸ்டா இருக்கு. அந்த கேரக்டர் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அது ம். என்ன அப்படின்னா, ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா சரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சீட்டு கட்டு மாதிரி. ம். நின்னுச்சுன்னா நல்லா நிக்கும் எல்லாமே. சோ அந்த கேரக்டர் வந்து இந்த மேட்ச்லயும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு இனிஷியலா. அதுக்கு பிச்சு எல்லாமே காரணமா இருந்தாலும் அந்த கேரக்டருமே இங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இந்த இடத்துலயுமே நடந்துச்சு. சோ அதெல்லாம் தாண்டி வின் ஓவர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வீடியோல, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தெரியும் என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டோட தரம் பொதுவாகவே குறையுது. அதுல இந்தியன் கிரிக்கெட் டீமோட தரம் ரொம்ப ரொம்ப குறையுது. அதெல்லாம் பேசணும். சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாறுதலா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா அந்த மேட்சை பார்க்க முடியுது.
பார்க்கலாம். 5 நாள் டெஸ்ட்டை 2 நாள்ல ஒரு 3 நாள்ல முடிச்சுட்டு போறது வந்து எப்படி கேமோட இதுன்னு தெரியல. ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் நடந்தா மோஸ்ட்லி நிறைய டெஸ்ட் அப்படி நடந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் சரியா தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த மேட்ச் வந்து 4 நாளுமே கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்த ஒரு ஃபீல் தான் அதுல இருக்கு. சும்மா ஏனோ சப்ப சாப்பையா போகல அப்படின்றது. ஸோ இன்னொன்று உங்களுக்கு அடுத்த அடுத்த டெஸ்ட் வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், அடிலைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இவ்வளோ ஆன்டி பேட்ஸ்மேன் பிச்சாக இருக்காது. ஸோ இல்ல இல்ல. அந்த அந்த பிச்சில் வந்து கொஞ்சம் மேபி நம்ம கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேபி ஒரு 5 நாள் டெஸ்ட்டாக போகலாம், ஒரு ட்ரா மேட்சாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வேணாலும் நடக்கலாம். பட் நம்ம ஆல்மோஸ்ட் அதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனல் தாட்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நிறைய நல்ல பர்ஃபார்மன்சஸ் வந்து கை கொடுத்துருக்கு. ஸோ முக்கியமாக வந்து பும்ரா அண்டு போலிங் டிபார்ட்மெண்ட்டு ஷைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வழக்கத்துக்கு மாறாக. ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் கூட சொல்கிறேன், என்னதான் நம்ம வந்து என்னதான் நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கு விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னாலும், ஆஸ்திரேலியா விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான், நம்ம போலர்ஸுக்கு. அந்த ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நின்று ஆடி இருக்கலாம். அதே மாதிரி நியூசிலாந்து ம். சீரீஸ்லையும் இதே துரோகம் தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் போலர்ஸுக்கு. ஸோ நம்ம பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, சப்போர்ட்டே பண்ணல. டப்புன்னு அவுட் ஆயிட்டு வந்துட்டா கடுப்பாக இருக்கும் போலருக்கு, எதை வச்சுனா நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தப்புலாம் நடக்கல இந்த மேட்ச்சில். அது எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா நல்லா விளாண்டாங்க பேட்ஸ்மேன்னு. ஸோ லாங் மே இட் கண்டினியூ அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபைனல் தாட் சொன்னீங்கன்னா அப்படியே நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அதான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்திருந்தக்கூடிய வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால இந்த பிஜிடி ஹிஸ்டரி பத்தி பேசின ஒரு வீடியோ வந்து வராம இருக்கு. அது வந்து கண்டிப்பா வெளியே வரும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மேட்ச் அடியில நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூமே நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவும் பேசி வெளியிடலாம். இது தவிர்த்து ஃபுட்பால் பத்தி நாங்க ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேசுவோம். மற்ற ஸ்போர்ட்ஸ் பத்தியுமே நாங்க பேசுவோம். ஸோ இந்த ரெட் டைனோ சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவளிங்க. எங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேகரிச்சு நாங்கள் கொஞ்சம் பார்த்து தகவல்கள்லாம் பார்த்து எங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸுமே வச்சு இந்த வீடியோ பேசுறோம். தவறுகள் பிழைகள் இருந்தால் அதை நீங்க திருத்துங்க, அதை நாங்கள் ஏத்துக்கிறோம். கமெண்ட்ஸ்ல நீங்க அதை சொல்லுங்க. அது எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.